ஸோ, இதில வந்துட்டு இந்த பைக்ல ட்ராவல் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஏத்தி இறக்கிறார். ஏத்தி இறக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினோட பாடி வந்துட்டு ஹீரோவுக்கு டச் ஆகுது. ஹீரோ மேல டச் ஆகுது பின்னாடி. அந்த தேகம் வந்து ஹீரோயினோட தேகம் டச் ஆனதுனால என்ன ஆகுறாருன்னா, ஹீரோ வந்துட்டு அப்படியே வந்து உறைஞ்சு போயிறாரு. அதே நேரத்தில ஒரு ஷாக் கலந்த ஒரு சந்தோஷம். அதே மாரி ஹீரோயினும் அதே மாரி ஆ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினும் உறைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு தேகம் வந்துட்டு ஹீரோயினோட தேகம் வந்துட்டு ஒரு 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 ஆண் மேல வந்து படுது அப்படின்றதுனால, அவளுக்கும் வந்துட்டு ஒரு உறைஞ்சு போயிடுறாங்க. ஒரு ஷாக்ல வந்து உறைஞ்சு போயிடுறாங்க. இந்த சீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு கடைசியா இது முடிச்ச உடனே ஆ அந்த பைக்குக்கு முத்தம் குடுக்கறதும், ஹீரோயின் வந்துட்டு இந்த 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 உறைஞ்சு போயிட்டு இந்த ஷாக்க வந்துட்டு எதிரே இது பண்ண முடியாது. அந்த ஷாக்லயே இருக்காங்க. கிளாஸ்ல கூட கவனம் செலுத்தாம நேரா வந்து வாஷ்ரூம் போயிடுறாங்க. அந்த அந்த ஒரு ஷாக்கிங் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து 2 பேருமே வந்துட்டு இத நினைச்சு ஹேப்பியா இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஸோ இந்த சீன் இந்த படத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா தத்ரூவமா எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட சின்ன சின்ன சீன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு லவ் வந்துட்டு இப்படி இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு பெண் வந்துட்டு ஆண் வந்துட்டு டச் பண்றான். இல்ல பெண் வந்துட்டு ஆண் வந்து ஒரு பெண்ண டச் ஆகுது. எதிர்பாராத விதமான டச் ஆகும். என்ன மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்றது அழகா எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அதாவது சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப அழகா இந்த ஆபாசம் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்துட்டு யூஸ் பண்ணாத அளவு ரொம்ப அழகா வந்து லவ்வுக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது. டெவலப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல வர்றது ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு இன்னைக்கு பீச்சுக்கு போலாம். பீச் உள்ள கடலுக்குள்ள வந்துட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவரும் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. இது வந்து மீன்பிடி தடைக்காலம் யாரும் போக்கூடாது. ரிஸ்க்ன்னு ஹீரோவும் சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் ஹீரோ வந்து அடம் பிடிச்சு நான் போயே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹீரோயின் பேச்ச வந்து தட்டு கேட்க முடியாம என்ன பண்ணாருன்னா, இவரும் வந்து போட் எடுத்துட்டு போயிறாரு. போட் எடுத்துட்டு போம்போது, ஒரு நடுக்கடல்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா கடல் ஆ படகு நின்னுருது. அது மோட்டார் போட்டுன்றதால படகு நின்னுருது. என்ன ஆகுதுன்னா, இந்த அவசரத்தில ஹீரோ வந்துட்டு ஆ இதுல வந்து படகுல வந்துட்டு ஆ பெட்ரோல் போடாம வந்துட்டுருப்பாரு. பெட்ரோலும் காலி ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்படியே நின்னுடுது. ஸோ அது வந்து மீன்பிடி தடை காலம்ன்றதால, அங்க எது பக்கத்துலயும் போட்டும் இல்ல. அப்போ வந்துட்டு இது 2002ல நடக்கிற கதை மாரி காட்டுறாங்க. அந்த டைம்ல வந்து செல்ஃபோன்ஸு அது எல்லாமே வந்துட்டு அந்த அளவு இல்லாததால, இவங்க வந்து தனியா மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாரி வந்துட்டு படத்த வந்துட்டு அங்க ஒரு ட்விஸ்ட்டா வந்துட்டு எதிர்பாராத நிலைமையில வந்து ஹீரோவும், ஹீரோயினும் கடல்ல